So dear student, arithmetic 13th video. Okay va? First, a motor car start with speed of 70 km speed, increasing every 2 years 10 km per hour. Starting வந்து 70 km per hour speed ஸ்டார்ட் ஆகுது. But every 2 hours 10 km speed increase ஆகிட்டே இருக்கு. Then how many hours will cover 345 km? இப்போ first 2 hours 70 km போயிருக்குல்லையே. ஸோ first 2 hours 2 into 70 140 km ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 2 hours 10 km இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா நெக்ஸ்ட் 2 hours. ஸோ அப்போ 80 km per hour போயிருக்கணும் இல்லையா 160 km ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஸோ டோட்டல் 4 hours ஆகிடுச்சு இல்லையா 4 hours ட்ராவல் பண்ணது ஹவு மச்ன்னு பாருங்களா. ஆக்சுவலாக ஆட் பண்ண 300 km ட்ராவல்டு. பட் ஸ்டில் 45 km இன்னும் ட்ராவல் பண்ணோம் இல்லையா 300 போய் 345 300 லெஸ் பண்ணிட்டு 45 km ட்ராவல் பண்ணோம். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் that is total 345 km. So remaining distance 45 km. But first 2 hours 70, next 2 hours 80 km இல்லையா. இப்போ next 2 hours 90 km ஸ்பீடில் தானே போகணும். 45 km டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு சொல்லுவோம் இல்லையா 45 km 90 km per hour ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கணும். சரியா, இது கேன்சல் பண்ணுங்களேன். கேன்சல் பண்ண தட் இஸ் 45 km 90 minutes என்பது ஹவரில் கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா நம்ம. இது கேன்சல் பண்ண ½ an hour வரும் நமக்கு அது. ஓகே, ஸோ ஓவரால் டோட்டல் டைம் எடுத்திங்கன்னா 4.5 hours வரும். டோட்டல் ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் வந்து 4.5 hours எடுத்துக்கும். 45 km 90 km per hour போகணும் பாருங்கள். அது இது கேன்சல் பண்ண 1/2 வரும் இல்லையா. ஸோ ½ an hour ஆகும் போகிறதுக்கு அது. ஸோ டோட்டலாக 345 km ட்ராவல் பண்ணுறதுக்கு 4.5 hours டைம் எடுத்துருக்கு. ஓகே, எவரி 2 hours ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 hour டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, நெக்ஸ்ட்டு 2 hours பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண எவ்வளோ டைம் ஆகுன்னு பார்த்தா ஈஸியாக வந்துடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெயின் having length 450 meter, long train 450 meter length train 600 meter length உள்ள bridge cross பண்ணும். ஓகே, ஸோ இந்த ட்ரெயின் அந்த bridge cross பண்ணும்போது இட்ஸ் ஓன் லென்த்தையும் கிராஸ் பண்ணியிருக்கோம், லென்த் ஆஃப் பிரிட்ஜும் கிராஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ டோட்டல் ட்ராவல் லென்த்து ஆட் பண்ணும்போது 1050 மீட்டர். 1050 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு டைமு 50 செகண்ட் டைம் எடுத்திருக்கு. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஓகே, ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லுவோமா. டிஸ்டன்ஸ் 1050 மீட்டர், டைம் வந்து 50 செகண்ட். மீட்டர் பர் செகண்டுன்னு வரும் இல்லையா. நம்ம ஸ்மால்லேருந்து பிக்கில் கன்வெர்ட் பண்ணும்போது 18/5. ஓகே, இது கேன்சல் பண்ண 0 கேன்சல் பண்ண 21/5 ஜஸ்ட் சிம்பிளை பண்ணால் போதுமானதுங்க உங்களுக்கு. அது 75.6 km per hour வரும். சிம்பிளிஃபிகேஷன் தானே, ஜஸ்ட் 0 அடிங்க 21 கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் 40 meter லெஸ் தென் த பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயரு. ரேஷியோ ஆஃப் த சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்ட் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 8:11. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஓகேவா. ஸோ ட்ரையாங்கிள் அண்டு ஸ்கொயர்னு வச்சுப்போம். ஓகே, சைடு ஆக்சுவலி 8:11. சைடு வந்து 8:11. பெரிமீட்டர் சொல்லும்போது ட்ரையாங்கிள் 3A சொல்லணுமா, ஸ்கொயர் வந்து 4A தானே சொல்லுவோம். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 4 into A 4A சொல்லுவோம் இல்லையா. சைட் ரேஷியோ வந்து 8:11 சொல்லி வச்சுருக்காங்களா. 8:11 நம்ம 8x 11xன்னு வச்சுப்போம். 8x and 11xன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் தெரியாது இல்லையா. 8x 11xன்னு வச்சுப்போம். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 8x 3 into ஏஸ் வேல்யூ 8x லெஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 40 மீட்டர் லெஸ்ன்னு சொல்கிறாங்க பாரு. தேர்ஃபோர் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். -4 into 11x. இந்த டிஃபரன்ஸு தான் 40 மீட்டர். ஓகேவா. ஸோ 24x and 44xன்னு வருமா. 20x தான் 40, எக்ஸோட வேல்யூ 2ன்னு வந்துடுமா. எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணல. இப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயர் தெரியணும் இல்லையா. ஐ மீன் சைட் ஆஃப் த ஸ்கொயர் அமைச்சுன்னு தெரியணும். கரெக்டாக. ஸோ சைட் ஆஃப் த ஸ்கொயரு
side of the square வந்து 11. Okay, so 11 into 2, 22. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னவாக இருக்கும்? ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தானே சொல்லுவோம். ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சொல்லணும் இல்லையா? இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 22 ஸ்கொயர். 22 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்லாம் தெரியும் இல்லை, ஸ்கொயர் இல்லை உங்களுக்கு 284 மீட்டர் ஸ்கொயர். கேட்டது மீட்டர் தானே, எல்லாமே மீட்டரில் தான் இருக்கு இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து மீட்டர் ஸ்கொயர் பண்ணோம் நம்ம அது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு AB independently 15 and 20 days. A alone 15 days and B alone 20 days. Okay, they started working together few days. And the few days நம்ம x னு எடுத்துக்கலாம். few days னு சொல்றாங்க, x days னு வெச்சுப்போம். few days B left the work. After that A could finish the remaining work 8 days. How many days work will be left together சொல்றாங்க B. After how many days working together B left. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது AB டுகெதர் ஒர்க்குடு ஃபியூ டேஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது எக்ஸ்ன்னு வச்சுப்போம், எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ B ஒன்லி லெஃப்ட், A கண்டினியூ பண்ணியிருக்கார். ஏஸ் ஒர்க் ஆக்சுவலி எக்ஸு ப்ளஸ் 8. B's ஒர்க்கு அந்த பர்டிகுலர் டேஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணார். ஓகேவா? எக்ஸ்னே வச்சுப்போம். ஸோ ஏஸ் ஒர்க் ஆக்சுவலி 15 days எக்ஸு ப்ளஸ் 8/15 இது A. B's ஒர்க் x/20 தான். ஓகே, திஸ் ஈக்குவல் டு 1. இது மெத்தட் போடனே ஈஸியாக வந்துடுங்க. எல்சிஎம் எடுங்க 60, 4 டைம்ஸ் இருக்குல்லையா? ஸோ 4x 4 8 சார் 32 ப்ளஸ் இது 3 டைம் இருக்குல்லையா? 3x. ஸோ ஓவரால் ஆட் பண்ணிங்கன்னா 7x ப்ளஸ் 32/60 ஈக்குவல் டு 1 வரும் இல்லையா? இப்போ 7x அப்படின்றது 60 மைனஸ் 32 how much வரும் பாருங்கள். 60லேருந்து 32 லெஸ் பண்ணோம் இல்லையா? 28. 7x 28 and x ஓட வேல்யூ 4. கொஸ்டின் ஆஃப்டர் how many days working together A B left. ஸோ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணதை நம்ம எக்ஸ் டேஸ்னு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ எக்ஸ் வேல்யூ 4 days அவ்வளோதாங்க. ஸோ மீனிங் வந்து B left after 4 days. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு pipe and cistern AB together 8 and 12 hours. 2 pipes are opened alternate starting with from A 1 hour interval. That is first hour வந்து A fill up பண்ணியிருக்கோம், second hour வந்து B fill up பண்ணியிருக்கோம். Then find the time taken by A and B together fill the. நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு ஆல்டர்னேட் டேஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துருக்குள்ளே அந்த கொஷின் தாங்க அது. ஸோ ஃபஸ்ட் ஹவர் A ஒர்க் பண்ணியிருக்கணும், செகண்ட் ஹவர் வந்து B ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் ஒர்க் என்னவாக இருக்கும் நமக்கு? ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் ஒர்க்கு, ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் ஒர்க்கு A 1/8 B 1/12. எல்சிஎம் எடுத்தால் 24 வரும் இல்லையா? இது 3 டைம் 2 டைம்ஸ் 5. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் 24 பார்ட்டில் 24 யூனிட்டில் 5 யூனிட்டு ஃபில்லப் பண்ணோம். யூனிட்டினே வச்சுப்போமே, யூனிட்டினே வச்சுப்போம் சரியா? அது 24 லிட்டர் கெப்பாசிட்டினா அதில் 5 லிட்டர் ஃபில்லப் பண்ணுறது 2 ஹவர்ஸ் டைம் எடுத்துரும். இப்போ 24 லிட்டரும் ஃபில்லப் பண்ணுறது எவ்வளோ டைம் ஆகும்? 24க்குள்ளே அமனி 5 இருக்குது பாருங்களேன், 4 5s இருக்கு இல்லையா? ஒரு 5 ஃபில்லப் பண்ணுறது 2 ஹவர்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போது 4 5 ஃபில்லப் பண்ணுறது எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 × 4 அதை ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம். 8 ஹவர்ஸ்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இது வந்து 4 5s இருக்குது பாருங்கள். 8 ஹவர்ஸில் ஃபில்லப் பண்ணுறது 5/24 × 4. தட் இஸ் 20/24. 24 லிட்டரில் 20 லிட்டர் ஃபில்லப் பண்ணுறதுக்கு 8 ஹவர்ஸ் ஆகிருக்கும். பட் ஸ்டில் இன்னும் பெண்டிங் இருக்குது இல்லையா? அப்போ ரிமைனிங் ஒர்க் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக 1 மைனஸ் ரிமைனிங் ஃபில்லப் பண்ண வேண்டியது 1 மைனஸ் 20/24 சொல்லாமல் ரிமைனிங் ஃபில்லப் பண்ண வேண்டியது தட் இஸ் 4/24. ரிமைனிங் ஃபில்லப் பண்ண வேண்டியது 4/24. அது சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், நீங்கள் அது 1/6 அடிக்க வேண்டாம் அந்த கேஸில். அது ஓகே. ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸில் வந்து ஏபின்னு ஒர்க் பண்ணியிருக்கு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு டேர்ன் யார்? ஸ்டார்டிங் வித் ஏ தானே ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போ ஏஸோடைய நெக்ஸ்ட்டு 1 ஹவர் ஒர்க் என்னவாக இருக்கும்? ஏஸ் நெக்ஸ்ட்டு 1 ஹவர் ஒர்க்கு, அதை நெக்ஸ்ட் ஹவர் ஒர்க்குன்னு வச்சுப்போம். ஏஸ் நெக்ஸ்ட் ஹவர்ஸ் ஒர்க்கு ஆக்சுவலி 1/8 வரும் இல்லையா? 4 ஒரு நெக்ஸ்ட்டு 1 ஹவர் ஒர்க்குனா 1/8 தான் சொல்லணும் இல்லையா? அப்போ லெஸ் பண்ணிடலாம். 4/24 மைனஸ் 1/8 சப்ட்ராக்ட் பண்ண ரிமைனிங் ஒர்க் ஆக்சுவலி 1/24 வரும்.
ஏஸோட நெக்ஸ்ட்டு 1 hour ஒர்க்கு 1/8. அந்த 1/8 வாஸ் லெஸ் பண்ணுற ரிமைனிங் ஒர்க் 1/24. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஏ அண்ட் பி டுகெதர் 8 hours ஒர்க் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு 1 hour வந்து ஏ 1 hour பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக பி தான் பண்ணணும் இல்லையா? பி தான் ஃபைனல். ரிமைனிங் ஒர்க் ஆக்சுவலி 1/24 இருக்குது பாருங்கள். 1/24 ஒர்க் யார் பண்ணணும்? பி தானே பண்ணணும். இன்ட்டு தட் இஸ் இன்ட்டு 12 அவ்வளோதான். தட் இஸ் 1/24 ஆஃப் பி ஒர்க். கேன்சல் பண்ண ½ an hour வரும் பாருங்களேன். ஸோ பி ஒர்க் பண்ணுறது லாஸ்ட்டாக ஒரு ½ an hour ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டைம் எடுத்திங்கன்னா 9.5 hours ஆகிருக்கும். டோட்டல் டைம் வந்து 9.5 hours அந்த டேங்கை ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். Simple interest, sum of certain sum 2600 at the rate of 5% per annum. What would be the compound interest? Same principal and same rate of interest 2 year. Actually, simple interest at the rate of 5%, 4 year is 2600 given. அதை யூஸ் பண்ணி நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சேம் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் யூஸ்வலி நம்ம R இன்ட்டு N எடுப்போம் இல்லையா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் எடுப்போம். கரெக்டாக? ஸோ 100 rupeesனு எடுத்துட்டா 100 rupeesனு எடுத்துட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%. 5% இன்ட்டு 4 years வரும். 5% இன்ட்டு 4 years 20% இன்ட்ரெஸ்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக 20% இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? அந்த 20% ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் தான் 2600. இந்த 100 கூட தேவை, இது கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. 1 இயருக்கு 5%, 4 இயருக்கு 20% இன்ட்ரெஸ்ட் வருமா? ஸோ 20% ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் தான் 2600. இது நம்ம டைரெக்டாக போடனாலும் போடலாம். 1 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5%னா 2 இயருக்கு 10.5 வரும் இல்லையா? இப்போ டைரெக்டாக 10.5 ஈக்குவல் டு அமௌச்சுன்னு போடலாங்க அது. ஓகே, ஸோ பிரின்சிபல் வேல்யூ 100க்கு how muchன்னு வச்சு பாருங்கள். இது 1 time 5 times சொல்லலாமா? 13,000. இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. இப்போ 13,000க்கு அட் தி ரேட் ஆஃப் 5% 2 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது $13,000 5% எடுக்கணும். 10% 1300 வருமா? 5% half of that தானே வரும், 650. This is first year. Second year 5% சொல்லும்போது 5% on 13,650 plus 5% of 650 எடுக்கணும். அது 10% எடுத்தால் 65 வரும். half of that எடுக்கும்போது 32.5 வரும் பாருங்க. 32.5 வரும் இல்லையா? இது பர்டிகுலராக செகண்ட் இயர். பட் we need compound interest டோட்டல் பண்ணுங்களேன். 1332.5. This is 2 year compound interestங்க. End of the 2 year. End of the 2 year compound interest இது. ஓகே, டைரெக்டாக நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்துருக்கலாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 20% ஆஃப் த வேல்யூ தான் 2600. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது ஃபஸ்ட் இயருக்கு 5 வருமா? செகண்ட் இயருக்கு 5.25 தானே வரும் இல்லையா? இப்போ டோட்டலாக 10.25. 10.25 ஈக்குவல் டு how muchன்னு பார்க்கலாம். இது நீ கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சேம் ஆன்சர் தான் வரும். இந்த 1332.5 தான் ஆன்சர் வரும். இந்த மாதிரியும் பண்ணலாம், டைரெக்டாக கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அலிகேஷன் மிக்சரில் போடலாங்க. நம்ம A and B contain mixture of milk and water 1:2, 3:2. 1:3, 3:2. In what ratio AB together mixed to become final mixture to become 1:2? allegation mixture அப்படிது ரொம்ப டீட்டெயிலாக 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அது கரெக்டாக அதை பாருங்களேன். ஒன் திங் வந்து மில்க் எடுக்கணும், இல்லை வெசல்ஸ் எடுக்கணும், ஐ மீன் வாட்டர் எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ அக்கார்டிங் டு மில்க்கு A வெசல்ஸ் எடுத்திங்கன்னா 1/4 எடுத்துக்கலாம். A வெசல்ஸில் 1/4 அண்டு Bயில் 3/5.
யூ டேக் எய்தர் மில்க் ஆர் வாட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு தான் போகணுன்னு அலிகேஷன் மிக்சரில் நம்ம பார்த்துருக்கோம் சரியா. ஃபைனல் மிக்சரில் வாட்டர் வச்சு செக் பண்ணும்போது 1/3 வரும். ஐ மீன் மில்க் மட்டும், மில்க் அலோன். மில்க் எடுக்கும்போது எல்லாத்தையும் மில்க் வச்சு செக் பண்ணுறோம் 1/3. ஓகே, ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எடுக்கணும் அவ்வளோதாங்க. அது தட் இஸ் 3/5 minus 1/3. நெக்ஸ்ட் 1/4 minus 1/3 வரும் இல்லையா, 1/3 வரும். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 5s are 15 வருமா, இது 12 வருமா, 3 4s are 12, இது 15. 15ல் 5 3 டைம்ஸ் இருக்கா, 3 3s are 9 வருமா, மைனஸ் இது பாருங்கள் 5 டைம்ஸ் ரிலெஸ் பண்ணி பாருங்களா, 4/15 வந்துருச்சா. எல்சிஎம் எடுத்தால் 12 3 டைம்ஸ் இருக்குமா, 3 வரும், இது 4 டைம்ஸ் இருக்கும், டிஃபரன்ஸ் எடுத்தால் 1 வந்துடும். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் அப்படி கேன்சல் பண்ணலாம். இது 5 3s are 4 3s are. ஸோ சிம்பிளை பண்ணும்போது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களா, 16 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 16:5. ஸோ அக்கார்டிங் டு கொஸ்டின் the final mixture will be the ratio. What ratio? AB mixed. ஸோ ஏலேருந்து எடுத்தது 16 பார்ட்டும் பிலேருந்து எடுத்தது 5 பார்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணும். ஃபைனல் ரேஷியோ 1:2 ரேஷியோவில் மிக்ஸ் ஆகும். அலிகேஷனாக மிக்சர் யூஸ் பண்ண ஆன்சர் வரும் சரியா. நெக்ஸ்ட்டு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டோம், இல்லை பெர்மிட்டேஷன் அவ்வளோதாங்க. இந்த கொஸ்டின் வந்து ஆல்வேஸ் ஓகே 2 ஐஸ் do not come together. 2 ஐ இருக்குது பாருங்கள், இந்த மில்லியனில் 2 ஐஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 ஐயும் வந்து ஒன்றா சேர்ந்தே வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண. மில்லியனில் டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அமைச்சு பாருங்கள். ஆக்சுவலி 1 2 3 4 5 6 7 இருக்கா, டோட்டல் பாசிபிள் 7 ஃபேக்டோரியல். ரிப்பீட்டேஷன் செக் பண்ணோம் இல்லையா, ரிப்பீட்டேஷன் செக் பண்ணும்போது I 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கா, L 2 டைம் ரிப்பீட் ஆகிருப்பாரு. பை 4 ஃபேக்டோரியல் போடக்கூடாது, 2 × 2 தான் யூஸ் பண்ணணும். 2 ஃபேக்டோரியல் × 2 ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுங்க. ஸோ 7 ஃபேக்டோரியல் 7 × 6 × 120 5 ஃபேக்டோரியல் சொல்லுவோம் இல்லையா. நம்பர்ஸ்ட்டு தான் நீங்கள் டேரெக்டாக 7 ஃபேக்டோரியல் வேல்யூ 5040 போட்டுட்டு 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 போட்டு கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது இல்லையா. ஸோ 7 ஃபேக்டர் 7 × 6 × 5 ஃபேக்டோரியல் எழுதி வச்சது. So 2 factorial 2 again 2 factorial 2 2 2s are 4, otherwise 1 time 3 time அந்த மாதிரி போட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் 1260 டோட்டல். அது ஐ வந்து ஆல்வேஸ் கம் டுகெதர், மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு 1260 வந்துடுமா. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஐ டூ நாட் கம் டுகெதர். ஸோ ஐ டூ கம் டுகெதர் how many டைம்னு பார்க்கணும். ஐ ஆல்வேஸ் வந்து சேர்ந்து எத்தனை டைம் வரும் அது தெரிஞ்சால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ டோட்டல் வேஸ் ஐ ஆல்வேஸ் கம் டுகெதர். அந்த 2 ஐஸ் இருக்குது பாருங்கள், 2 ஐஸ் வந்து கம் டுகெதர் மொத்தமாக சேர்ந்தே வரது ஆன்சர் பண்ணோம் இல்லையா. அப்படி பண்ணும்போது ஆக்சுவலாக ஐ செப்பரேட் பண்ணிடணும். MLLON இது ஒரு குரூப் ஆகிடுமா. 2 ஐஸ் கம் டுகெதர் மீன்ஸ் இப்படி எடுத்துக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துட்டு டுகெதர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்போ தான் 2 நாட் டுகெதர் எடுக்க முடியல. கவுண்ட் பண்ணும்போது பாரு 1 2 3 4 5 and 6. ஓகேவா, 6 ஃபேக்டோரியல் எடுக்கணும் இல்லையா. ஸோ 6 ஃபேக்டோரியல் எடுப்போம். ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா குரூப்பாக எடுக்கணும். அது சொல்லி ஐ ஆல்வேஸ் கம் டுகெதர் சொல்லிட்டாங்களே, 2 தான் இருக்குது இந்த பிளேஸில். அது ஸோ டிவைடட் பை 2 போடுங்க. 6 ஃபேக்டோரியல் 720 எடுப்போமா. 3 ஃபேக்டோரியல் சொல்லும்போது 2 ஃபேக்டோரியல் சொல்லும்போது 2 எடுப்போம் ஆக்சுவலாக. ஸோ கேன்சல் பண்ண 360. டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு 1260. அந்த 2 ஐஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர் 360. டிஃப்ரென்ஸ் எடுங்களேன். இதுதான் அக்கார்டிங் டு கொஸ்டின் 900 டைம்ஸ் தான் ஐ டூ நாட் கம் டுகெதர். 900 டைம்ஸ் வந்து ஐ டூ நாட் கம் டுகெதர். பெர்மிட்டேஷன் செப்பரேட்டாக பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இப்போது 13th வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு. அது டெஸ்ட்டெல்லாம் மிடில் கண்டக்ட் பண்ணுறோம். சில பேர் பார்க்குறீங்க, சில பேர் வந்து போயிடுறீங்க. அது சில விஷயங்கள் வந்து அகெயின் பார்த்தா தாங்க ப்ராக்டிஸ் ஆகும். அது பார்க்கும்போது எல்லாம் இவ்வளோ தானே ஜஸ்ட் லைக் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் வரும். பட் எக்ஸாம் ஹாலில் போகும்போது வராது. அது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எக்ஸாம் ஹால் போகும்போது வராமல் போயிடும் இல்லையா. ஒரே விஷயத்தை அகெயின் பண்ணுறது பேர் தான் ப்ராக்டிஸ். அது சரியா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.